உழைப்புக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு சொன்னா அதோட பேர் என்னவா இருக்கும் தெரியுமா? மகர ராசி அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா நீங்க உழைப்புக்கு அஞ்சாதவங்களா இருப்பீங்க. இந்த மகர ராசிக்காரங்க பார்க்கறதுக்கு அமைதியா இருந்தாலும் உங்களோட செயல்ல வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நீங்க ஓய மாட்டீங்க. நீங்க எடுத்த செயலை வெற்றிகரமா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ஓயாம கடுமையா உழைக்கக்கூடியவங்க தான் மகர ராசி அன்பர்கள் நீங்க. அதனால தான் ராசிகள்லயே உழைப்புக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு சொன்னா அது மகர ராசி அப்படின்னு சொல்றோம். பேச்சு கம்மி, செயல் அதிகமாக இருக்கும். கனவை கூட கற்பனையாக இல்லாமல் உழைப்பால் சாதிக்கிற திறமை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மகர ராசிக்காரங்க உங்களோட சிறப்பான செயலால் கண்டிப்பாக ஒரு நாள் உச்சத்துக்கு போவீங்க. பொறுப்பாக செயல்படுறது உங்களுக்கு பிறப்பிலேயே ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஓடாமல் ஒழியாமல் அந்த வேலையை சுமையாக நினைக்காம சிறப்பாக உங்களோட பணிகளை செஞ்சு முடிப்பீங்க. பேச்சு அப்படிங்கிறது அளவோடு தாங்க இருக்கும். செயல் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு நம்பிக்கை மட்டும் கொடுத்து உறுதுணையாக இருந்தால் காலம் முழுக்கவுமே அவங்களுக்காக உண்மையாக இருப்பீங்க. தோல்வி வந்தால் பெருசாக உடைய மாட்டீங்க, நீங்களாக தேறி வந்துடுவீங்க. அந்த ஒரு வலிமை இருக்குது. கஷ்டத்தில் கூட அந்த கஷ்டத்தை பெரிதுபடுத்தாமல் அடுத்தது என்ன செய்யணும், கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உழைக்கக்கூடியவங்க நீங்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு பாருங்க, இந்த பொறுமை, பொறுப்பு, பெருமை இது எல்லாமே மகர ராசிக்கு அடையாளமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய நல்லது என்ன, கெட்டது என்ன, கெட்ட விஷயம் வருது அப்படின்னா அதை தவிர்க்க நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட வாழ்நாளில் சிறப்பான உயர்வு பெற நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்வதால் நன்மையை பெற முடியும், அது என்ன விஷயம் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்குங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மகர ராசியில் பாருங்கள், இந்த உத்திரம், அதுக்கப்புறம் திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. அதுவும் இந்த உத்திராடத்தில் 2, 3, 4ஆம் பாதமும், திருவோணமும் அவிட்டத்தில் 1, 2ஆம் பாதங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்களா இருக்கீங்க. நீங்கள் சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடை செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நிச்சயமாக பெற முடியும். ஏன்னா பரிபூர்ணமான அருளையும் நீங்கள் பெறக்கூடிய கடவுள் அப்படின்னா அது சிவபெருமான் தான். சிவபெருமான் வழிபாடை நம்பிக்கையாகவும் நல்ல ஒரு மனப்பூர்வமாகவும் உங்களோட வேண்டுதலை வச்சு வழிபட்டு வாருங்க, நன்மையை பெறுவீங்க. சனிக்கிழமையில் 7 நெய் தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபடுவதால் நன்மைகள் கிடைக்கும், தீமைகள் விலகும். உங்களுக்கு சிவபெருமான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்களேன், அந்த பிரார்த்தனை பாருங்கள் விரைவில் நடக்கும். உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்களுமே பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சரி வாங்க, நம்ம இப்போ உங்களுக்கான பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதுங்க. எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் இதனால் நீங்கள் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவறு விடாமல் பயன்படுத்திக்கோங்க. மகர ராசியில் இருக்கிற உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு முதல்ல எப்படி கிரக நிலை அமைப்பு இருக்குது, இதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மற்ற 2 நட்சத்திரத்துக்கும் அடுத்தடுத்து விரிவாக நம்ம பார்க்கலாம். முதல்ல உத்திராட நட்சத்திரக்காரங்க அப்படின்னு பார்த்தா, நீங்கள் பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் ஒரு வேலையை எடுத்து செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையில் உறுதியாக இருப்பீங்க. அந்த வேலையில் வெற்றி பெற வரைக்குமே கடுமையாக உழைப்பீங்க. உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய தை மாதம் அப்படிங்கிறது கிரகநிலை அமைப்புகளை பார்க்கும் பொழுது சில முன்னேற்றங்கள் உண்டாக்கி தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்கிறாரு சூரியன். சூரியன் ஓய்வு உறக்கமின்றி உங்களை செயல்படவும் வைப்பார். ஒவ்வொரு வேலையுமே முடிப்பதற்காக அடுத்தடுத்து திட்டங்களை தீட்டி அடுத்தடுத்து வெற்றி வாய்ப்புக்காக ஓடிக்கிட்டே இருப்பீங்க. வருமானம் மட்டுமே இந்த நேரத்தில் உங்களோட நோக்கமாக இருக்கும் பாருங்களேன். உங்கள் லாபாதிபதி செவ்வாய் ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரமுமே வருமானத்தை அதிகரித்து தரக்கூடிய வாய்ப்பு. தொழிலில் ஏற்பட்டு போன தடை உங்களை விட்டு காணாமல் போகுது. வியாபாரத்துலேயுமே நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். வியாபாரிகள் உங்களுடைய சொந்த நிறுவனத்தை வேறு இடத்துக்கு மாற்றலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதாவது சொந்த இடத்துக்கு மாற்றலான்னு கூட நினச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இப்போ இருக்குது. இல்லைன்னா அதை பெருசாக விரிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதுக்கான வாய்ப்புமே சேரும் பாருங்களேன். உங்களோட கனவாக இருந்த எல்லா விஷயத்தையுமே நனவாக்கக்கூடிய காலகட்டம் தொடங்கிடுச்சுங்க. உங்களோட கனவாக இருந்த சொந்த வீடு கூட இப்போ பாருங்கள் அமையும். ஒரு சிலருக்குலாம் வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, இது மாதிரியான முயற்சியை இப்போ மேற்கொண்டால் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயருது. சத்ருஜய ஸ்தானத்தில் வக்கரமாக சஞ்சரிக்கிறாரு குரு பகவான்.
ராசிக்குரிய பலனை வழங்கிட்டு இருந்தவர் இப்போ குடும்பத்தில் சுபிட்சமான நிலையை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரு. இதனால் பிள்ளைகள் நிலையில் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் வருது. காதல் விவகாரம் கைகூடும். ஒரு சிலருக்குலாம் அது திருமணம் வரையில் கூட போகும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே இந்த நேரத்தில் எடுத்துடாதீங்க. செலவையும் சரி வரவையும் சரி திட்டமிட்டு செய்யுங்க. எந்த அளவுக்கு பணம் வருதோ அந்த அளவுக்கு செலவும் வரும். அதனால் செலவு விஷயத்தில் திட்டமிட்டு செயல்படணும். இல்லைன்னா பணப்பற்றாக்குறை வந்துடும். எந்த அளவுக்கு பணம் வருதோ அப்போ சேமிக்க தொடங்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் நிர்வாகத்தோட ஆதரவால் நன்மையை பெறுவீங்க. எதிர்பார்த்த இடமாற்றத்தையும் பெறுவீங்க. வெளிநாடு போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் அதுக்கான வாய்ப்பு வரும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும் பாருங்கள், அந்த பிரச்சனை இப்போ முடிவுக்கு வரும். கலைஞர்களுக்கு முன்னேற்றம் வரும். உழைப்பின் நிலைக்கு ஏற்ப பலன் கண்டிப்பாக உங்களுக்கு வருது. விவசாயத்துலேயுமே லாபம் இருக்குது. பெண்கள் நிலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இப்போ உருவாகுது. திருமண வயதில் உள்ளவங்களுக்கு வரணும் நல்லபடியாக கிடைக்குது. வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலையும் கிடைக்கும். உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க. செய்கிறது சரியாக கவனமாக செய்யுங்க. தொட்டது தொலைவும் நினச்சது நடக்கும். எல்லாமே நல்லதாக நடக்கணும் தடை இல்லாமல் அப்படின்னு நீங்கள் நினச்சா பரிகாரமாக ஸ்ரீ ரங்கநாதரை வழிபடுங்க. வாழ்க்கையில் பலமான நாட்களை பெறுவீங்க. அடுத்து திருவோணம் நட்சத்திரக்காரங்க, நீங்கள் திட்டமிட்டு அந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துவீங்க. ராசிநாதன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு பாருங்கள், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வு ஏற்பட போகுது. வருமானத்தில் ஏற்பட்ட தடையுமே காணாமல் போயிடும். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது. வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் இப்போ கிடைக்கும். உங்கள் பாக்கிய அதிபதி புதன் மாதம் முழுவதுமே சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் ரொம்பவுமே புத்திசாலித்தனமாக செயல்பட போகிறீங்க. உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி பிரச்சனை இது எல்லாமே உங்களை விட்டு விலகிடும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் நல்லா இருக்குது. எதிர்பார்த்த ஒப்பந்தம் நினச்ச டைமில் கிடைக்கும். பெரிய நிறுவனம் கூட உங்களை தேடி உங்கள் வேலைவாய்ப்பு கொடுக்கும் பாருங்களேன். அதாவது வேலைவாய்ப்பு வீடு வாசல் தேடி வரும். புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பும் கிடைக்குது. அரசு வழியில் மேற்கொள்ளும் முயற்சி சாதகமாக மாறுது. தைரியமாக செயல்படக்கூடிய நிலை இப்போ உங்களுக்கு இருக்குது. குடும்பத்தில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடி, அந்நியரால் ஏற்பட்ட பிரச்சனை இது எல்லாமே நீங்கள் இப்போ முடிவுக்கு கொண்டு வந்துடுவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களோட நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் வருது. 7 சனியின் கடைசி காலமாக இது இருக்கிறதுனால சனி பகவான் கடந்த காலத்தில் உண்டாக்கிய நெருக்கடியிலேருந்து எல்லாமே நீங்கள் நீங்கி நல்ல ஒரு உயர்வையும் நல்ல மாற்றத்தையும் பெற போகிறீங்க. புதிய சொத்து சேர்க்கை, வாகன செல்வாக்கு, அந்தஸ்து இது எல்லாமே வருது. வக்கர குருவி நிலையில் வாழ்க்கை வளமாக மாறுது. சொல்லப்போனால் வசதி கொஞ்சம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான நிலை இருக்குது. திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரணும் கிடைக்குது. புதிய வீட்டில் பால் காய்ச்சும் நிலை சிலருக்கு வரும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் கூடுதலாக அக்கறை செலுத்துங்க. உடல்நிலையில் ஏதாவது சில சங்கடம் வருது அப்படின்னா உடனடியாக மருத்துவரை பார்த்து அதுக்கான மருத்துவம் செஞ்சுக்கோங்க. ஏன்னா சின்ன சின்னதாக உடல் உபாதை வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, நல்லது. எல்லா வகையிலுமே நன்மைகள் கிடைக்க நீங்கள் அழகரை வழிபடுங்க, நன்மைகளை பெற முடியும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்த வேலைகளை எப்பவுமே கவனமாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. கவனமாக செயல்பட்டு நன்மைகளை பெறக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த தை மாதம் அப்படிங்கிறது யோகமான ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்கள் லாபாதிபதி செவ்வாய் ராசிக்குள்ளே உச்சமாக சஞ்சாரம் செய்கிறதுனால செயல்களில் வேகம் இருக்கும். தடைபட்டு போன வேலையை கூட இப்போ சிறப்பாக செஞ்சு முடித்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீங்க. உங்கள் முயற்சி எல்லாமே சாதகமாக மாறும். வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் பாருங்கள் இப்போ வரும். பார்த்துட்டு இருக்கிற வேலையில் கூட பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை தீர்த்து நல்ல ஒரு உயர்வை நீங்கள் இப்போ பெறுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இந்த இடமாற்றம், ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். வெளிநாடு முயற்சி கூட சாதகமாக மாறும். வியாபாரிகள் உங்களுக்கு வருமானம் உயருது. சுய தொழில் செஞ்சுட்டு வரவங்களோட நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்குது. குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகுது. மாதம் முழுவதும் உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி ஜீவன் அதிபதி சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால பணவரவு நல்லாயிருக்கு. பணவரவு அதிகரிக்கும். அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இப்போ செல்வாக்கு உயருது. பொன்பொருள் சேர்க்கை இருக்குது. குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகுது. புதிய வாகனம் வாங்கும் கனவு நனவாகும். விவசாயிகளுக்கு உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலக ஆரம்பிக்கும். விளைச்சல் நல்லாயிருக்கும். வருமானமும் சிறப்பாக இருக்குது. பொருளாதார நிலையில் நல்ல ஒரு உயர்வு பெறுவீங்க. பெண்கள் உங்களுக்கு பாருங்கள் மகிழ்ச்சியான நிலை இப்போ நீடிக்குது. மாணவர்கள் நட்பு விவகாரங்களை ஒதுக்கி வச்சுட்டு படிப்பு விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்ணை பெறுவீங்க. கூடுதலாக நேரம் எடுத்து படிக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆசிரியர் பெற்றோரின் அன்பு ஆதரவு எல்லாமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். கூடுதல் நேரம் எடுத்து படிக்கிறதுனால நல்ல மதிப்பெண்ணை பெறலாம். நீங்கள் எல்லா வகையிலுமே நன்மைகளை கிடைக்க பரிகாரமாக திருக்கோடீஸ்வரரை வழிபடுவதால் பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு நன்மைகளை பெற முடியும்.
என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.